உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? பிரியாணி. பிரியாணி தான். பல பேர் ஹில் ஸ்டேஷன் நல்லா ப்ரீஸியா ஒரு காத்து ஹில் ஸ்டேஷன்ல. பிரதீப் ரங்கநாதன். ஏன் பிரதீப்? ஏன்னா அவர் வந்துட்டு நல்லா கதை எழுதுவார். ஓகே, கதை எழுதுவார் தான். சார் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார், நீங்க கலை எழுதுறீங்க. இல்ல ஐயோ இல்ல, அவர் வந்துட்டு நல்லா நிறைய விஷயம் வந்துட்டு கத்துக்கலாம் அவர்கிட்ட. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசினே நல்லா இருந்துச்சு, அதுல இருந்தே போங்களேன். அவர் நல்லா கதை எழுதுவாரு. இல்ல அதான் அவர் ஸ்பாட்ல யோசிப்பாரு. எனக்கு அது ஒரு விஷயத்த பார்த்துட்டு உடனே அதை பத்தி ஒரு குக் பண்ணுவாரு. சரி, ஹில் ஸ்டேஷனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்துட்டு ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அது கதை வந்துட்டு ரொம்ப அழகா அது வர்ணிச்சாரு. நான் வந்து ஹில் ஸ்டேஷன் பர்சன் இல்லை, நான் பீச் பர்சன். ஓகே. அவர் வந்துட்டு அந்த நார்த் சைட்லாம் போயிட்டு வந்து அந்த இது சொன்னார் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எனக்கு போகணும்னு ஆசை. ஸோ எனக்கு டக்குன்னு எனக்கு அவர் தான் ஞாபகம். ஓகே, பீச்ல நல்லா குளிச்சு ஆட்டம் போடணும். குளிச்சு நல்லா பீச்ல பிரைவேட் பீச்னு கூட வச்சுங்க. மெரினால போய் குளிச்சா கூட்டமா. எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு உள்ள தெரியாது. தெரியாதவங்கள யார கூட சொல்லலாம், நீங்க எங்களுக்கு தெரியாதவங்க கூட சொல்லலாம். பீச்ல அதுக்கப்புறம் அவங்க ட்ரெண்ட் ஆவாங்கல்ல, ஓ இவர் தான்டா அவங்க சொன்னது அப்படின்ட்டு. பாப்பா எந்த பாப்பா? இதை நான் யோசிக்கிறேன். சிக்கிறீங்க. பீச்ல யார் வந்து பீச் அடிக்கடி போவா? நீங்க தான் போவீங்க. உங்க கூட யாரு கூட்டிட்டு போவீங்கன்னு கேக்குறேன். ஐயோ ஐயோ, யார ஒண்ணா சொல்லலாம். நீங்க ஏதாவது பிடிச்ச செலிபிரிட்டி கூட பீச்ல நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சம்திங் ஏதாவது. எனக்கு ரன்பீர் கபூர் ரொம்ப பிடிக்கும். கபூர்? எஸ் கபூர். ரொம்ப நேரம் யோசிச்சாங்களே சென்னைக்குள்ளே ஏதாவது ஆளா பார்த்தேன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா நார்த் சைடு போட்டாங்க. ஏன் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இது மாதிரி தான் ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் சொல்லி கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தை வரைக்கும் ஆயிடுச்சு. ஆலியா பட் நமக்கு அது நடக்காது. பட் ஸ்டில் பட் சான்ஸ் கிடைச்சிருந்தா ரம்கீருக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்பீங்க. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க. என்ன கேக்குறேன், அசிங்கமா துப்பு வர. ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு பை சான்ஸ் ஏதோ ஒன்று கிடைக்குது, ஏதாவது ஒரு ஹேப்பனிங் நடக்குது. எனக்கு வந்து அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை இல்லை. மீட் பண்ணணும். ஃபேன் கேர்ள் மூமெண்ட். ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான். ஓகே, எக்ஸசைஸ் யார் வந்து எக்ஸசைஸ் கூட பார்ட்னர், உங்களுடைய ஜிம் பார்ட்னர் மாதிரி ஏதாவது ஒரு செலிபிரிட்டி? ஜிம் நிறைய ஃபிட்டான ஹீரோஸ்லாம் இருக்காங்கல்ல தமிழ் சினிமால. இவர் கூட நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஃபிட்னஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கணும்னா அருண். நான் சொல்ல நீங்க யார் சொல்லுங்க? நான் சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்க? இது ஆன் வந்தீங்க சொல்லுங்க. ஜிம்ல உடனே கால்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு ட்ரெட்மில் ஞாபகமா? யார் ஃபிட்? சமந்தா அவங்க கூட அவங்கலாம் 80 150 வரைக்கும் லிஃப்ட் பண்ணுவாங்க. நான் சும்மா வந்துட்டு என்ன பிளேட் எடுத்து மாட்டேன். முடிஞ்ச உடனே வந்து போயிட்டு துணி கொடுத்து தொடச்சுக்கோங்க. அவ்வளவு பிடிக்குமா? அம்மாடியோ. ஓகே, ஃபிட்னஸ்னா உங்களுக்கு சமந்தா தான் ஞாபகம் வருது. ஓகே, லாஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். இந்த பேங்க் பேலன்ஸ் 100 கோடி வச்சுட்டு அதை ஒருத்தர் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னா யாரு? 100 கோடி இருக்கு பேங்க் பேலன்ஸ். ஏதாவது ஒரு ஹீரோ கூட நான் ஷேர் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லைன்னா. யாருக்கு உங்க மனசு வந்து திறந்த மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு? பிங்கி பாங்கியா? யாருக்கு இது கியூட்டான மொமெண்ட்லாம் கேப்சர் பண்ணுங்க. உங்க வாயை இருங்க நான் யோசிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஏய் கியூட்னஸ் ஓவர்லோட் ஏன் மறக்கறீங்க? இருங்க நான் யோசிக்கிறேன். 100 கோடி வந்து பெரிய அமௌண்ட். ரொம்ப தி ஹியூஜ். யோசிக்கவே ஒரு 3 படத்துல வாங்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரீயா விடுங்க. அத வந்து நான் ஷேர் பண்ணனும்னா நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் ஃபேமிலி. ஏங்க மேபி நல்ல இன்னசென்ட்டா வெச்சிக்கிட்டு நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன். நான் வந்து நல்லபடியா அதை யூஸ் பண்ணுவேன். அது நான் யோசிக்கணும், யார் கூட ஷேர் பண்ணனும். ஏமாத்திடுவாங்க. இது வந்து நீங்க வந்து உழைச்சி சம்பாதிச்ச காசு கிடையாது. அருணாச்சலத்துல அவங்க அப்பா கொடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நினைச்சுங்க. யாருக்குன்னா ஸ்பெண்ட் பண்ண போறேன்னா ஜாலியா சொல்லுங்க, நான் இவங்க கூட சேர்ந்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவேன். லவ் டுடே டீமோட தான் ஷூரா. அவங்க ஆல்ரெடி 100 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. நான் சொன்ன உள்ள எங்க ரவீனா, பிரதீப் அவங்களுக்கு தான் போ. ஓகே, இந்த ரவுண்ட் முடிஞ்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரியுமா? என்னது எஃப்ஐஆருக்கு அப்ரிவியேஷன் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இது கூட எனக்கு தெரியாது, டைரக்டா தான் சொன்னாரு. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இந்த ரவுண்ட் என்னன்னா, நான் அவங்க மேல வந்து ஒரு அக்யூசேஷன் வைப்பேன், ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான ரீசனை சொல்லுவீங்க. சரி, ஓகே. புரிஞ்சுச்சா? நிஜமா புரிஞ்சு? ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? ஓகே.
அண்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் பிரதீப் சாருக்கு இந்த லவ் டுடே படத்தில் ஆக்டிங் சொல்லி கொடுத்ததுல எவ்வளோ காண்டானீங்க நீங்கள்? ஒவ்வொரு தடவையும் அவர் உங்களை என்ன பண்ண எல்லாமே அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாயிடுது. ஓகே ஸோ இப்படி அழுங்க, ஃபோனை இங்கே வைங்க, கத்துங்க, மாமா அடிச்சாம் பாரு, இது வந்து இப்படி கையை இப்படி பண்ணி எல்லாம் அந்த அந்த மேனரிசம் எல்லாமே ஒரு நிறைய டேக் வாங்கிக்கிறாரா நீங்கள் சொல்லி கொடுத்தும் அதை திரும்ப? டேக் ஃபர்ஸ்ட் நிறைய டேக் வாங்கிப்பாரு. அப்புறம் நான் போய் சொன்னோடனே அவர் ஓகே 2 டேக்லேயும் முடிச்சுப்பார். 2 டேக்லேயும். இனி வரக்கூடிய படங்கள்ல அவர் எடுக்கிற டேக்ல நீங்க இருப்பீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தேன், இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இருக்க மாட்டேன். ஓகே, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ஸ்டார் டிவியில் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது? நான் கல்யாணம் பண்ணிப்பேன், சொல்லுங்க. கல்யாணம் பண்ணக்கூடிய பையன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பவுன் நகை போடணும், ஐயோ ஒரு யானையோட வந்தாதான் நான் தாலி கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. 500 பவுன் நகை ஓகே, அது அக்செப்டபிள்னு கூட வச்சுக்கலாம். யானை எதுக்கு உங்களுக்கு? அது என்னோட ஸ்பிரிட் அனிமல். என்ன பண்ணீங்க அந்த ஸ்பிரிட்டை வச்சு? என்ன பண்ணீங்க? சும்மா எனக்கு யானை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து. நிஜமாவே எனக்கு ஆசை ஆக்சுவலி யானை வளர்க்கணும்னு ஆசையா? ஆமா, யானை நான் ரொம்ப எந்த ஏரியால வாடகைக்கு வீட்டு இருக்கீங்க? இல்ல மணப்பாக்கம். யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டுல எதிர்க்க ஒரு யானை. எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். யானை, குரங்கு ரொம்ப ஆசை. எங்க அப்பாவுக்கு குரங்கு வளர்க்கணும்னு ஆசை, எனக்கு யானை வளர்க்கணும். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால தாங்க அந்த லவ் டுடேல அந்த குரங்கு பொம்மைக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா வேற எந்த அனிமலுக்கும் முத்தம் கொடுத்துருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஆமா, உண்மைதான். சரி, என்ன யானை எதுக்கு ஸ்பிரிட்னா? காலையில நீங்க மார்க்கெட் போறதுக்கு பால் வாங்கிட்டு வரதுலாம் யானையில போய் வாங்கிட்டு வருவீங்களா? ஆமா, எல்லாமே மாறும்ல, மாற்றம் தானே, மாறாதது. யானை கிட்ட தீனி போறதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, தெரியுமா? தெரியாதுல்ல. ஒரு யானை வளர்க்கிட்ட கேளுங்க, ஒரு யானைக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். ஒரு மாசத்துக்கு யானைக்கு எவ்வளவு செலவாகும்? சும்மா ஒரு நீங்க சொல்லுங்க. 40,000 50,000. எனக்கும் தெரியாது, ஆனா அதிகமாகும். நானும் அவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாது. ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும் யானையை வச்சு மெயின்டைன் பண்ணா. சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா லவ் டுடேக்கு அப்புறம்? அவ்வளவு பண்ணி ஆகணும், யானை. ஆமா பண்ணி ஆகணும். ஓகே, சென்னையில நீங்க வச்சுட்டு இருக்கிற பிரார்த்தனா தியேட்டர் மாதிரி எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் பிரார்த்தனா தியேட்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த எப்போ அந்த வேலையில் ஈடுபட போறீங்க? இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. எங்க? மன்னார்குடியிலயா? இல்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பீச் இருக்குல்ல, நம்ம ஏரியா பீச். நம்ம ஏரியா பீச்? ஆமா, ஆக்சுவலி அந்த பாதி பீச் எங்க தான், மெரினா பீச் பாதி. நம்ம ஏரியா பீச்னு. ஓகே, சோ அது வந்து நம்ம பீச் தான். ஓகே, அங்க வந்து பிளான் பண்ணிருக்கேன். and then ECR சைடுல இன்னொரு ஒரு பக்கம். ஓகே, மணப்பாக்கம் புது பிரார்த்தனா தியேட்டர் வருது. அது டிரைவிங் இருக்கா? இல்ல டிரைவிங் எல்லாமே தியேட்டர் இருக்கு, டிரைவிங் இருக்கு. கல்யாண மண்டபமும் சேர்த்து கட்டுறீங்களா? அது நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. ஏஜிஎஸ் லவ் டுடே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா என் பர்த்டேக்கு தான் அதை நீங்க ரிலீஸ் பண்ணணும்ட்டு நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்க. அதுக்கும் அவங்க பயந்து போயிட்டு அதே மாதிரி பண்ணாங்க. உங்க பர்த்டேக்கு என்ன கோத்து விடுறீங்க தெரியுங்க? என்ன போய் நான் கேட்டா நண்பன் படத்துல சத்யராஜ் சார் கேட்குற மாதிரி நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏஜிஎஸ் எதனால ஏன் அவ்வளோ அடமெண்டா இருக்கீங்க? என் பர்த்டே அன்னைக்கா, ஏன்னா ஐ திங்க் ஸ்டார்ஸ் ஆர் பார்ன் ஆன் 28 ஜூலை. நீங்க பாத்தீங்கன்னா 28 ஜூலை 28. ஓகே, தனுஷ் சார் அன்னைக்கு தான் பிறந்தாரு. ஓகே, துல்கர் சல்மான் அவர் அன்னைக்கு தான் பிறந்தாரு. ஓகே, அண்ட் நானும் அன்னைக்கு தான் பிறந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு ராசி. நம்ம பர்த்டே டேட் அன்னைக்கு யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்றத லிஸ்ட் அவுட் பண்றது, இது வந்து யதார்த்தமா தெரிஞ்சா இல்ல நீங்களே கூகுள்ல போய் நோண்டி பாத்தீங்களா? எனக்கு தெரியல, ரொம்ப நாளாவே எனக்கு தெரியும் தனுஷ் சார் பர்த்டேன்னு. ஓகே, அப்புறம் துல்கர் சல்மான் அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நோண்டி வந்து சிம்ரன் ஏப்ரல் 5th மாதிரி இருந்துச்சு, அப்போ சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு.